கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 46 7வது வசனமும் 11வது வசனமும் ரெண்டும் ஒரே வசனம் தான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சேனையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏங்க பயப்படணும்? அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்து கொள்வார். ஒரு சிறு குழந்தை தாயுடைய கரத்திலோ அல்லது தகப்பனுடைய கரத்திலோ இருக்குமானா அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இராது, ஒரு கவலை இராதுங்க. அப்பாவுக்கு எத்தனையோ லட்சம் கடன் இருக்கும், ஆனா பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ட்ரெஸ் மாத்திட்டு உடனே சந்தோஷமா விளையாட போகும். அது மாத்திரமல்ல, விளையாடிட்டு போயிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் மாத்தோம், அதுக்கு கவலை கிடையாது. ஏன்? அப்பா சோப்புக்கு என்ன செய்வாங்க? நம்ம ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸும் 4 ட்ரெஸ்ஸும் மாத்துறோமே, அப்பா என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு கவலை கிடையாது. அதே போலதாக நாம் இருக்கணும். இந்த சங்கீதம் அதுதான் சொல்லுது, நாம் அதே போல இருக்கணும். கவலைப்படாதீங்க, அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க. அதனால்தான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்திய 6:33 நாம் வாசிக்க முடியும். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு வீணா சோர்ந்து போகாதீங்க. நம்ம அப்பாவுடைய கரத்துல நம்ம அப்படியே இருந்து பாருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க. பிரச்சனையா, போராட்டமா, கடன் பிரச்சனையா, ஒருவேளை உங்க சரீரத்துல வியாதியா, எதுவா இருக்கட்டும், டாக்டர் கைவிட்டாங்களா, பயப்படாதீங்க. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எய்த்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணி. ஒரு வேலை அப்படி வந்துட்டாலும் கூட உங்களுடைய பாவத்து நிமித்தம் வரலாம், உங்களுடைய குக்கிரம கிரிகள் நிமித்தம் வரலாம், உங்களுடைய அக்கிரமத்தின் கிரிகள் நிமித்தம் வரலாம், ஒருவேளை யோஜனத்தின் நிமித்தம் வரலாம், புட்பாசம் சொல்லுவாங்களா அப்படி வரலாம், ஒருவேளை உங்களுடைய கிளைமேட் இயற்கையின் சூழ்நிலை நிமித்தமும் வரலாம். இப்ப நானும் நார்த் இந்தியாவுக்கு போனேன்னா ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷனா இருக்கும், புட்பாசம் சொல்லலாம். அந்தந்த கிளைமேட் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுனால அப்படி எனக்கு உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ ஒருவேளை உங்களுக்கு தெரியும் வியாதி பிரச்சனை எதனால வந்திருக்கு, ஒருவேளை பாவத்து நிமித்தம் வந்திருக்கலாம். இந்த உலகத்துல நீதிமான் யாருமே இல்லை. சொல்றேன், நான் செய்த பாவத்து நிமித்தம் நான் இவ்வளவு வேதனைப்படுறேன் பாஸ்டர். அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அததான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் செஞ்சு நான் பாவமே செய்யல, நான் நீதிமான் என்று சொல்லுகிறதை விட பாவம் செய்த அந்த ஆத்மா மனஸ்தாபப்படுத்து பாருங்க, நிச்சயமா உங்களை ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிச்சு உங்க சரீரத்துல வியாதி தேவன் நிச்சயமா சுகப்படுத்துவாருங்க. ஏசப்பாட்ட மாதிரி சொல்லி பாருங்க. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொரு மனுகுலத்திற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்ற, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பெறுந்து சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எந்த மனுஷங்க சொல்லுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நாம் நல்லா இருக்கும்போது நம்மோடு கூட அநேகம் இருப்பாங்க. ஆனா நாம் சோர்ந்து போய் எல்லாம் நஷ்டப்பட்டு மனிதர்களெல்லாம் கைவிடப்பட்டு அப்படி இருக்கும்போது
நமக்கு ஒரு ஆதரவு இல்லை, பணப்பலம் இல்லை, மனுஷ பலம் இல்லை. அப்பனா நம்மகிட்ட யாரா இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சேனைகளின் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருங்க. பயப்பட வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கடன் பிரச்சனையா, வியாதியா, போராட்டமா, எதுவா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்க கிறிஸ்துவ அறியாதவர்களா இருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு சான்ஸ் ஏசப்பா கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற அவரால் முடியும். ஒருவேளை தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கலாம். யாரோ சொல்ற மாதிரி இருக்கும், தற்கொலை பண்ணது உலகத்துக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க, யாரும் ஒன்றும் மதிக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒன்னும் வெறுக்கதான் செய்வாங்க. உலகத்தோட வேற வழியே இல்லை, தற்கொலை பண்ணு சொல்றோம். ஒரு ஆவி சொல்லிட்டு இருக்கோம், ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க, என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. ஏசப்பா நான் என்ன செய்யணும், என் இல்லத்துல வாங்க, என் உள்ளத்துல வாங்க சொல்லி பாருங்க. நிச்சயம் இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வருவார், உங்க இல்லத்துல வருவார். சந்தோஷம், சமாதானம், சுகம், விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. ஆமென். கர்த்தர் நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.